எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்ப நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஸ்மைலி கிங்கான ஜங்குக்கோட ஒரு கத தான் பார்க்க போறோம். இந்த கதை என்ன கதை அப்டின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லி மேரிட் வித் எனிமி லவர் பையன் பாய் அப்டி இத தான். ஓகே. இதுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன், ஸ்டோரி லைன் அப்டிலாம் சொல்லிட்டு ரொம்ப பெருசா எதுவுமே கிடையாது. நீங்க வந்து நல்லா ரிச்சா இருக்கிறவங்க தான். நீங்க வந்து எப்படின்னா, உங்க வீட்ல நீங்க ஒரே பொண்ணு தான். நீங்க தான் உங்க அப்பாவோட பிசினஸ ஆக்சுவலி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்து அடிக்கடி யுஎஸ் போவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. பிசினஸ் ரிலவென்ட்டா உள்ள விஷயத்துக்கு உங்க அப்பா ஆக்சுவலி யுஎஸ் போறாங்க. அப்படி வந்து இருக்கும்போது, இந்த 6 இயர்ஸ்ல ஒருத்தவங்க கூட உங்க அப்பா ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா, நீங்க வந்து அந்த ஃபேமிலிய பார்த்தது கிடையாது. உங்க அப்பா ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அவங்களோட ரிலேஷனுக்கும் மேல உங்க அப்பா அந்த லெவலுக்கு உங்க அப்பா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுறாங்க. ஒரு விஷயத்த தயங்கி தயங்கி கேட்குறாங்க. "இங்க பாருடா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீ தப்பா நெனச்சுக்கிட மாட்டியா?" இன்னொன்னு, "ஏய் என்னடா கேட்குற? தெளிவா சொல்லு. எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி கேட்குற?" "இல்லடா, எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு விஷயம் இருக்கு." "என்னடா? கேளு. என்ன?" "இல்ல, எனக்கு நான் உன் பையனையும் பார்த்துருக்கேன். அவன் எவ்ளோ பொறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. என் சைடுன்னு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவ பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிடுதா. இருந்தாலும் எனக்கு அப்புறம் பார்க்கக்கூடியது கண்டிப்பா என் மருமகனா தான் இருக்கும். எல்லா பிசினஸையும் என்னதான் என் பொண்ணு பார்த்துக்கிட்டாலும், அவளுக்கு கொஞ்சம் பேக் போனா இருக்கிறது ஒரு பையன் இருக்கணும். அது அவளோட ஹஸ்பண்டா தான் இருக்கணும்." "ஆமாடா, நீ யோசிக்கிறது சரிதான். ஒரு நல்ல பையனா இருந்தா பார்ப்போமா?" "டேய், நான் என்ன கேட்குறேன் அப்டின்னா, உன்னோட கடைசி பையன் இருக்கான்ல." "ஆ, ஆமா. ஏன் என் புள்ளைக்கும் உன் பையனுக்கும் கல்யாணத்த முடிச்சிடக்கூடாது." அப்டின்னோனே அவங்க அப்பா இப்டி யோசிக்கிறாங்க. "உனக்கு விருப்பம் இல்லன்னா வேண்டான்டா." அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் அப்டிலாம் இல்லடா. இல்ல, இல்ல. நான் எதுக்கும் என் பையன்கிட்ட ஒரு வார்த்த கேட்டுட்டு நான் அப்புறம் பேசுறேன்." அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க போறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக் ஐ மீன் அதான் ஜங்குக் ஆக்சுவலி. ஜங்குக் கிட்ட அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, "டேய் ஜங்குக்கு, இங்க பாரு, அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன்." அப்படின்னோனே, "ஆ சொல்லுங்கப்பா." இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு உங்க அப்பாவோட நேம் சொல்லி சொல்றாங்க. "இன்னைக்கு கேட்டாங்கடா." "ஆ அங்கிள் அப்படிலாமா கேட்டாங்க?" "ஆ ஆமாடா. எனக்கு ஆனா இது வந்து ஆக்சுவலி ஓகேங்கிற மாரி தான் தோணுது." அவன் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெர்சன்ங்கிறது தெரியும். அவனோட ஃபேமிலியும் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நம்ம ஃபேமிலிக்குள்ள அவங்க சம்மந்தம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் கரெக்ட்டா தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்படி ஜங்குக்கு யோசிக்கிறான். எதுக்குடா அப்படி யோசிக்க? இல்லப்பா, நம்ம ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த பொண்ணு தனியா ஐ மீன் எப்படி சொல்ல? ஒத்த பொண்ணா வளர்த்துருக்காங்க. செல்லமா தான் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ள அந்த பொண்ணால ஒத்து வாழ முடியுமா? அதேமாரி ஒத்த ஃபேமிலினா, என்னால அங்க போய் இருக்க முடியாது. நான் நம்ம ஃபேமிலில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். டேய், நீ அவங்களோட பிசினஸ் மட்டும் தான்டா பார்த்துக்கணும். உன்ன போய் அவங்க வீட்லலாம் போய் இருக்க சொல்லலடா. அதே தான் அவனும் ஆக்சுவலி சொன்னான். அவங்களுக்கு அப்புறம் அவ வந்து பிசினஸ் பார்த்துக்கணும். அவங்க பொண்ணு ஆக்சுவலி டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காளாம். நீயும் கூட சேர்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும்டா அப்படின்னோனே, ஜங்குக் இப்படி பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும்? இன்னொன்னு சரியா தெரியலடா. ஒரு 23 இருக்கும் போல. 23ல அவ்வளத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாளா? ஆ நல்லா டேலண்டா உள்ள பொண்ணு தான் நெனைக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் தலைய ஆட்டியிருந்தான். இந்த சைடு எல்லாம் ஓகே சொல்ட்டாங்க போல. அப்புறம் உங்க அப்பா உங்க வீட்ல வந்து உங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி அப்பா பேச்ச அப்படியே நீங்க ஆக்சுவலி கேட்பீங்க. அப்படிங்கிறதால உங்க அப்பா உங்க வீட்ட வந்து கேட்குறாங்க. "அம்மா அங்க பாரு, அப்பா சொன்னா நீ கேட்பியாம்மா?" "ஆ சொல்லுப்பா, என்னப்பா சொல்லு." "இல்லம்மா, உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கேன்." அப்படின்னோனே நீங்க இப்படி ஷாக் ஆயி திரும்புறீங்க. "அம்மா, அப்பா என்னப்பா ஆகுது? எனக்கு ஏஜ் 23 தானப்பா ஆகுது. அதுக்குள்ள என்னப்பா கல்யாணம்னு சொல்லிட்டு பேசுறீங்க?" "இங்க பாரும்மா, நான் பார்த்துருக்க பையன் ஆக்சுவலி ரொம்ப நல்ல பையன் தான். ஆக்சுவலி அவன எனக்கு ஒரு 6 இயர்ஸாவே எனக்கு அவன தெரியும்மா. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பையன் நல்ல பையனா இருக்கும்போது எனக்கு அத மிஸ் பண்ணணும்னு தோணல. அந்த பையனுக்கு ஏஜ் 27 ஆகுது. இன்னைக்கு இல்லனாலும் ஒரு 1 இயர்க்குள்ள அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணுவாங்க. அப்பா சொன்னா கேப்பல்ல. அப்பா ஒரு விஷயம் முடிவு பண்ணா நீ கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறல்ல."
ஆ நம்புறேன்ப்பா. ஆனா இருந்தாலும், "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த பையன தான் கல்யாணம் பண்ணிக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க அப்பா அங்கருந்து போயிட்டாங்க. நீங்க இப்படி பார்க்குறீங்க. ஐயோ! எங்க அப்பா பேசுனாலுங்க மறுபேச்சு கிடையாது. சரி ஓகே. என்னமோ பண்ணிட்டு போங்க. நல்ல பையன் தானே சொல்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேஷுவலா இருக்கீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் ஆகுது. ஏன்னா அவங்க யுஎஸ்ல இருக்காங்க. யுஎஸ்லேருந்து வரணும். டிக்கெட் புக் பண்ணேன் எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு வரதுக்கு 1 மந்த் ஆயிருச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு காலையில தான் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்காரம் பண்ண வைக்கிறாங்க. நீங்கயுமே ரொம்ப அழகா கியூட்டா அலங்காரம் பண்ணி நிக்கிறீங்க. கீழ ஆக்சுவலி ஜங்குக்கோட ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க போல. கீழ எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே இந்த மாரி உங்களுக்கு வந்து காஃபிய குடுக்க சொல்றாங்க. நீங்களும் சரி ஓகே அப்டி சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வரீங்க. ஜங்குக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்க்கல. நீங்களும் ஜங்குக்க நிமிர்ந்து கூட பார்க்கல. நீங்க கரெக்ட்டா ஜங்கு கிட்ட வந்து இந்த காஃபிய எப்டி நீட்டுறீங்க. 2 பேருக்கும் அப்பதான் ஐ டூ ஐ கான்டாக்ட் வருது. அவ்ளோதான் உங்க கண்ணுலாம் அப்டியே ஒரு செகண்ட் ரெட்டிஷ் ஆகுது. உங்களுக்கு எப்டி ரியாக்ட் பண்றன்னே தெரியல. நீங்க வந்து லைஃப்ல யார பார்க்கவே கூடாதுன்னு நெனச்சீங்களோ, அந்த ஒரு பெர்சன் இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. அதுவும் உங்கள கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னோனே, உங்களுக்கு செம்ம காண்டாகுது. இருந்தாலும் அந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது அப்டி சொல்லிட்டு, பேருக்கு எல்லாருக்குமே அந்த இடத்துல காஃபி குடுத்துட்டு, டக்குனு உங்க அம்மா கிட்ட வரீங்க. "அம்மா எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூம்குள்ள போகவா?" "ஏய் ஒரு நிமிஷம் நின்னுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் இப்ப தானே வந்திருக்காங்க. என்ன பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்லடி." "அம்மா எனக்கு சத்தியமா ரொம்ப தலைவலிக்குதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஆக்சுவலி ஜங்குக்குமே அங்க ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ல தான் இருக்கிறான். "என்னடா இப்படி ஆயிட்டே இந்த பொண்ணுலாம்" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் வந்து நீங்க அப்படி ரூம்குள்ள ஆக்சுவலி ஓடிட்டீங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க இப்படி பிஹேவ் பண்றவங்களே கிடையாது. ரூம்குள்ள ஓட்டி அப்படி அப்படி எப்படி சொல்லனா, இவன் எதுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே பொண்ணு பார்க்கறதுக்கு என் வீடு தேடி வருவான்? இவன் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் ஆளும் பண்றத நான் மறந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள பொங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஆக்சுவலி டக்குன்னு வந்து உங்கள வந்து கதவு லாக் பண்றாங்க. "ஏய் என்னடி பண்ற? மாப்பிள வீட்டுக்காரங்க உங்கள கூப்பிடுறாங்க." "அம்மா எனக்கு அவன புடிக்கல. அவன சொல்லுங்க. எனக்கு அந்த குடும்பமும் பிடிக்கல. எனக்கு எதுவுமே வேண்டாம். சொல்லுங்கன்னா அதனால டக்குனு உங்க அப்பா பார்க்குறாங்க. "ஏய் என்ன ஒய்யன்னு இப்படி பேசுற? உங்க காதுல விழுந்துற போது." "அப்பா இங்க பாருங்க. இந்த விஷயத்துல மட்டும் என்னைய கன்வின்ஸ் பண்ணலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தா கூட புடிக்கல." அப்படிங்கீங்க. ஏன்னா நீங்க இது எப்பவுமே இப்படி பேசுற ஒரு பெர்சனே கிடையாது. ஐயோ! இவ வேற இப்படி சொல்றாளே! வரமாட்டுக்காங்காங்களே! அங்க வேற அவள கூப்பிடுறாங்களே! பொண்ணு எதுக்கு டக்குன்னு உள்ள போயிருச்சு? பொண்ண வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்படியே ஒரு டி அவங்களுக்கு எப்படி சொல்லி சமாளிங்கன்னே தெரியல. டக்குனு உங்க அம்மா, "ஆக்சுவலி அவ கொஞ்சம் ஷை ஆயிட்டா போல. அதான் ரூம்குள்ள போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சங்குக்கு இப்படி பார்க்குறான். "ஏது அவ என் மேல என்னைய பார்த்து ஷை ஆயி போறா. கடுப்புல போறா" அப்படிங்கிற மாரி அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. டக்குனு அவன் வந்து சமாளிக்க, "அம்மா எதுனாலும் வீட்ல போய் பேசிக்கலாமே! நம்ம வீட்டுக்கு போவோமே!" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் என்னடா நீ பட்டும் படாம பேசுற? உங்க 2 பேருக்கும் இப்ப சும்மா பார்க்குறேன்லாம் சொல்லி வரல. எல்லாம் பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்குடா." அ அ அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஒரு மாரி ரியாக்ட் பண்றான். அதனால, "என்னடா ஆச்சு? அந்த பொண்ண நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா? அந்த பொண்ணு உன் ஃபேஸ பார்த்து ஒரு மாரி கொடூரமா ரியாக்ஷன் குடுத்தாடா. அத நான் பார்த்தேன்டா" அப்படிங்காங்க ஜங்குக்கோட அம்மா. எல்லாத்தையும் வீட்ல வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ரியாக்ட் பண்றான். ஒடனே சரி ஓகே. ஏதோ நெலைமை சரியில்லாத மாதிரி இருக்கு. சரி நீங்க உங்க பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லுங்க. நாங்க எங்க பையன்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இங்க போயிட்டாங்க. இந்த சைடு உங்க அப்பா உங்கள கத்து கத்துன்னு கத்துறாங்க. வந்தவங்க முன்னாடி நீ நல்லா அசிங்கப்படுத்திட்டல்ல. அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வர்றத ஆக்சுவலி உங்க அப்பா கேட்கவே மாட்டுக்காங்க. அப்ப அவன் யாருன்னு தெரியுமா? நெ எ என்ன என்ன யாருன்னு தெரியும். எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன். அந்த பையன் நல்ல பையன் தான். நான் இப்பவும் சொல்ட்டேன் உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவன் கூட மட்டும் தான். உனக்கு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தனா அது அவன் தான். இந்த வீட்டு மருமகனா அது அவன் தான். நான் ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டேன். என் புள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒயன். உன் அப்பாவ பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த விஷயம் தான் இந்த வீட்ல நடக்கும்.
நீ என்னதான் அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கத்திட்டு போயிருந்தாங்க. உங்க அம்மா கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஐயோ! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க ரூம்ல அந்த கடகடன்னு இந்த சாரிய கழட்டி எறிகிறீங்க. எப்படி கழுத்தில போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் அத்தி எறிகிறீங்க. கடகடன்னு நீங்க ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க. அப்படி உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்ல ஆக்சுவலி போகலாம். நீங்க வந்து இப்ப தான் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி எப்படின்னா, மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மெடிக்கல் வந்து நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, நீங்க வந்து நல்லா ரிச் தான். ஆனா, அந்த ரிச்ச நீங்க வெளில ஒரு நாள் கூட காட்ட மாட்டீங்க. ஏன்னா, ஒரு காலேஜ்னா எல்லாருமே ரிச்சா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியா இருக்க பிள்ளைங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, யார்கிட்டயுமே உங்களுடைய ரிச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க பழகவும் மாட்டீங்க. நீங்க அப்படிப்பட்ட பெர்சனும் கிடையாது. ஆனா, உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ்ல எப்படின்னா, ஸ்டார்ட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே, இப்போ நான் காலேஜ்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி விஷயத்துல அந்த காலேஜ்லயே இன்னொரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கும், உங்க குரூப்புக்கும் எப்ப பார்த்தாலும் எப்படி சொல்லனா, மேட்ச் வப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஆனா போக போக என்னாச்சுன்னா, உங்களுடைய நேம் வந்து ஹைலைட்டா தெரிய ஆரம்பிச்சுது கொஞ்சம். ஏன்னா நீங்க டான்ஸ் நல்லா பண்ணுவீங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு அது செம்ம காண்டா இருக்கு. ஐ மீன் எனக்கே தெரியாது மெடிக்கல் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் சும்மா கதைக்கு தான் நான் சொல்றேன். அவ வந்து செம்ம காண்டா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அதனால அந்த பொண்ணு எப்பவுமே உங்கள வந்து டம்ப் பண்ணணும். உங்கள வந்து உங்களுடைய நேம டேமேஜ் பண்ணணும்னு சொல்ட்டு, அந்த பொண்ணு நெறைய விஷயங்கள் பண்ண பாக்கும். பட் அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஃபெயிலியரா தான் நடக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட சும்மா நோண்டிக்கிட்டு, நீங்க எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணி போனாலும், உங்களே வந்து நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதான். அப்புறம் வந்து இப்படி தான் ஒரு நாள் ஆக்சுவலி நீங்க வந்து இந்த மாரி எல்லாரும் சும்மா மேட்ச் வந்து ரிகர்சல்க்குன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பொண்ணு ஆக்சுவலி வருது. இதுங்க மூஞ்சிகள்லாம் முழிக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போது. உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. "ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா. நான் உன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணேனா? நாங்க பெசாட்டி ஒதுங்கி தானே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். யார பார்த்து இப்படி பேசிட்டு போற? நாங்க யார பத்தி பேசினா உனக்கு ஏன் குத்திட்டு வருது? அப்ப நான் உன்ன பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்கள வந்து சும்மா சும்மா சண்டை இழுக்குது. உங்களுக்கு செம்ம காண்டா இருக்கு. அந்தால அந்த இடத்த விட்டு பேசாமயே ஆக்சுவலி போயிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு மேல எகிறுதாங்க. "என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சமாதானப்படுத்தி ஆக்சுவலி நீங்க கூட்டிட்டு வாரீங்க. அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்க்கலாம். அந்த எனிமி அந்த பொண்ணு பேரு பிரியான்னு ஆக்சுவலி வச்சுப்போம். அந்த பிரியாங்கிற பொண்ணு அப்புறம் வந்து காலேஜ்லாம் முடிச்சு ஆக்சுவலி ஓடி போய் ஒருத்தன ஆக்சுவலி ஹக் பண்ணது போல. அது யாருன்னா ஆக்சுவலி அதான் ஜங்குக். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி ஜங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி லவ் வந்திருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஆக்சுவலி ஒண்ணா படிச்சிருப்பாங்க. ஐ மீன் எப்படின்னா, அ ஸ்கூல்ல வந்து ரொம்ப நாளா அந்த பொண்ணுக்கு ஜங்குக்க தெரியும். ஐ மீன் எப்படி சொல்லனா, ஜங்குக்கு வந்து உங்கள விட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி, இந்த பொண்ணு ஒரு 8த், 9த் படிக்கும்போது ஜங்குக் வந்து 12த் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிறதாலயே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு ஒரு 4 இயர்ஸ் தான் அந்த பொண்ணு தொரத்தி தொரத்தி லவ் பண்ணியிருக்கும். எங்க போனாலும் ஜங்குக் பின்னாடியே போறதுக்கு, இந்த இந்த கதையில ஜங்குக் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, தான் மேல ஒருத்தங்க பாசம் காட்டுனாங்கன்னா, கண்மூடித்தனமா பாசம் வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் இந்த கதையில ஜங்குக்கோட கேரக்டர். ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் வந்து எவ்வளவோ நோன்னு சொல்லிட்டே வந்திருப்பான். ஆனா, ஜங்குக்காக அந்த பொண்ணு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் போவேன், அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொரத்தி தொரத்தி லவ் பண்ணதால, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜங்குக்கும் திருப்பி லவ் பண்ணியிருப்பான். அதனால தான் இவன் போய் ஓடி போய் அந்த பொண்ணு ஜங்குக்க ஹக் பண்ணுது. "ஆ காலேஜ்லாம் எப்படிடி போச்சு?" நல்லா போச்சுடா. எப்பவும் போல அந்த தலைவலி தான். அவள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எனக்கு." "ஏய்! நீ ஏன்டி அவள பார்த்து இரிட்டேட் ஆகுற? அவள கண்டுக்காம நீ போயிற வேண்டியது தான். எப்ப பார்த்தாலும் வந்தோனே அவள பத்தியே புலம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த காலேஜ் போறதே புடிக்கல தெரியுமா ஜங்குக்? நீ சொன்னேன்னு தான் நான் அந்த காலேஜ்லயே வந்து சேர்ந்தேன். ஏய் இங்க பாரு, இந்த காலேஜ்ல படிச்சா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். சரியா? நான் சொன்னா நீ கேப்பல்ல?" "டேய் நான் கேட்பேன்டா. ஆனா எனக்கு அவள பார்க்க பார்க்க அப்படி
கடுப்பா வருதுடா" அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்கள பத்தி தான் ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்கு போல. அப்புறம் ஜங்குக் தான் ரொம்ப சமாதானப்படுத்தி ஆக்சுவலி அந்த பிரியாங்கிற பொண்ண ஆக்சுவலி கூட்டு போறான். அப்புறம் அவங்கலாம் ஆக்சுவலி வெளில போறாங்க. போயிட்டு அப்புறம் இப்படி அ ஐ மீன் எப்படி சொல்ல அந்த பொண்ண வீட்லலாம் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு, ஆக்சுவலி இவங்க கதையில இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜங்குக் ரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஜங்குக் வந்து எப்படின்னா, வெளியில தான் அவங்க ஃபேமிலி கூட இருந்திருக்க மாட்டான். வெளியில தான் இருந்து படிக்கிறான். ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பணக்காரன்னு தெரியும். ஆனா, எந்த லெவலுக்கு பணக்காரன்னு சொல்லிட்டு தெரியாது. அதுமாரி ஜங்குக்கு வந்து ரொம்ப பொறுப்பானவன் அப்படிங்கிறதால சும்மா ஏகாதானம்னு செலவு பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கு காசு குடுக்குறது, ஏன்னா அவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ளவங்கலாம் கெட்டு போயிறக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நெனப்பான் அப்படிங்கிறதால, அந்த பொண்ணுக்கு ரொம்ப அ வெட்டியா செலவு பண்ணேன் அப்படின்லாம் பண்ண மாட்டான். அப்படிதான் ஆக்சுவலி இதுதான் கத. அப்புறம் வந்து இப்படி ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே ஆக்சுவலி போறாங்க. நீங்க அந்த டைம் தான் காலேஜ்லேருந்து இப்படி வாரீங்க. ஆக்சுவலி இந்த புள்ள ஒருத்தன லவ் பண்றா அப்படிங்கிறது தெரியும். இப்படி அவன பார்க்குறீங்க. இவன் தான் அதோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறானோ! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க நெனச்சுக்கிட்டு நீங்க அந்த சைடு ஆக்சுவலி போயிட்டீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மென்ட் அப்டின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ மீன் எப்படின்னா, வெளியில கூட்டு போறாங்க. அங்க ஒரு அங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒண்ணு அதே இதுதான். நீங்க விளையாடுற கேம் தான். வெளியில ஒரு இடத்துல ஆக்சுவலி நடக்குது. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் அங்க போய் பண்ணிக்கோங்க. ஆனா, இந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ ஆக்சுவலி கூட்டிட்டு வரலாம். அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அந்த அனௌன்ஸ்மென்ட்ல இருக்கு. அந்த பொண்ணுக்கு செம்ம குஷி. ஏன்னா, அந்த பொண்ணு ஃபேமிலி மெம்பர்லாம் கூட்டு வரமாட்டா. அந்த பொண்ணு ஜங்குக்க தான் கூட்டு வரும். அப்படிதான். அப்புறம் வந்து 1 வீக் ஆஃப்டர் ஆக்சுவலி உங்க ஃபேமிலி சைடு யாருமே வரல. உங்க அம்மா, அப்பா வந்து ரொம்ப பிஸியா உள்ள பெர்சன் அப்படிங்கிறதால யாருமே வரல. இந்த சைடு அந்த பொண்ணு ஜங்குக்க கூட்டு வந்திருக்கு. இப்ப எல்லாருமே அவங்களோட அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு இருக்கிறவங்கலாம் கூட்டு வந்திருக்கும் போல. அந்த பொண்ணு ஜங்குக்க யாருன்னு கேட்குறவங்க கிட்டலாம், "இவன் என்னோட கசினு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு. இப்படி தான் அங்க ஆக்சுவலி மேட்ச்லாம் ஆக்சுவலி நல்லா தான் போகுது போல. போயிட்டு நீங்க தான் வின் பண்ற ஸ்டேஜ் வந்துட்டீங்க. நீங்க ஆக்சுவலி வின் பண்ணிட்டீங்க உங்க டீமு. அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பு. அக்செப்ட் பண்ணிக்கவே முடில. அவ எப்படி வின் பண்ணா? அன்னைக்கு நான் ஜங்குக்கு வந்திருக்கான். வின் பண்ணி அவ்ளோ ஹேப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நெனச்சா, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டாளா! அன்னைக்கு நான் அவள சும்மாவே விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருக்கு. ஜங்குக்கும் வாரான் வந்து டக்குன்னு அந்த பொண்ண ஹக் பண்றான். "ஏய் விட்றி! இதுல என்ன இருக்கு? இது ஜஸ்ட் கேம் தான. அதுக்கு அது எப்படி ஜங்குக்கு எவ்வோ முன்னாடி நான் தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கணும். உவ்வோ முன்னாடியே நான் தோத்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காண்டாகுது. நான் தான் சொல்றோம்லம்மா, விடுமா. நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? என்ஜாய் பண்ணலான்னு தானே வந்தோம். இது ஜஸ்ட் கேமு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குடி. உன்கிட்ட இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்படின்னு இருக்கும்போது, இப்படியே அந்த பொண்ணு இப்படி ஜங்குக்கு அப்படியே பாக்குது. பாத்து, "ஜங்குக் எனக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு." அப்படி சொல்லிட்டு ஜங்குக்க அனுப்பி விட்டுட்டு. ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம், நீங்க இந்த சைடு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து செம்மையா டான்ஸ் ஆடிட்டு கெடக்கீங்க. உங்களுக்கு செம்ம குஷி ஜெயிச்சதுல. அந்த பொண்ணு வருது. "ஏய் என்ன எங்கள வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு இப்ப டான்ஸ் ஆடுறியா? எங்களுக்கு அப்படி ஒரு கேவலமான மனசு கிடையாது. நீ அப்படி நெனச்சன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாகுது. என்ன அப்ப எங்கள என்ன கேவலமானவங்கன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரச்சனைய மூட்டி விட்டுட்டு. மூட்டி விட்டதும் இல்லாம, அப்படி எப்படி சொல்லனா, இது பெரிய பிரச்சனையாயிட்டு. இந்த சைடு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு உங்கள அடிக்கிறதுக்கு வருது. "அச்சி தூர போ" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கைய புடிச்சு நீங்க தள்ளி விட்டீங்க. அந்த பொண்ணு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பொத்துன்னு கீழவே விழுந்து, அதுகிட்ட ஒரு கல்லு மாதிரி இருக்கும் போல. அது தலைய அது ஆக்சுவலி வேணுக்குன்னே அடிச்சு, அது லைட்டா பிளட் வந்துருச்சு போல. ஆக்சுவலி நீங்க அவ்ளோ ஃபோர்ஸாலாம் நீங்க தள்ளி விடல. ஜங்குக்கு வர அந்த டைம்ன்னு பார்த்து கரெக்ட்டா வர, அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஆக்சுவலி ஜங்குக்கு ஓடி போய் அவ லவ்வர தூக்குறான். "ஏய் பிரியா என்னடி ஆச்சுன்னு?" அவ என்னைய தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி தலைய பிடிச்சு நிக்குது. "ஒரு நிமிஷம் நீ இதுல உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த நீங்க வந்து சமாதானப்படுத்திக்கிறீங்க. "ஏய் விடுங்கடி, ஸ்போர்ட்ஸு காலேஜ்லேருந்து கூட்டு வந்திருக்காங்க. அசிங்கப்படுத்தாதீங்க" அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா நீங்க வந்து அந்த பொண்ணு விழுந்தத ஆக்சுவலி நீங்க பார்க்கல. ஒவ்வொருத்தங்களா நீங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. டக்குனு ஏதோ ஒரு கை வந்து உங்கள வந்து ஃபோர்ஸா பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க ஒரு செகண்ட் இப்படி திரும்புறீங்க. உங்க கன்னத்திலே பலார்ன்னு செவுட்டுல ஒரு அடி ஜங்குக்கு அடிக்கிறான்.
என்னடி நீ? நீ என்ன பெரிய இவளா? நீ ரிச்சுன்னா ரொம்ப பெரிய இவளா? உன் ரிச்ச இங்க தான் வந்து காட்டுவியா? உன்ன மாரி உள்ள பொண்ணுங்கலாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கான்னே தெரியல." அப்படிங்கிற மாரி ஜங்குக் உங்கள ரொம்ப தப்பா பேசுறான். நீங்க எப்படி மொறச்சிட்டு அடிச்சதே உங்களுக்கு செம்ம ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. இவன் இதில இப்படி பேச வேற சொன்னோனே, ஜங்குக்கோட சட்டைய புடிச்சு இழுத்து மறுபடியும் அவன் கன்னத்துல பலார் பலார்ன்னு 2 அடி நீங்க அடிக்கிறீங்க. அந்த ஆக்சுவலி அந்த பொண்ணு அந்த பிரியாங்கிற பொண்ணு அங்க தானே உட்காந்துருக்கு. அது ஓடி வந்து, "ஏய்! இவ்ளோ தைரியமா இருந்தா, என் லவ்வர நீ அடிப்பியா அடி" அப்படி சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்கள அடிக்கிறதுக்கு வருது. நீங்க அந்த பொண்ணு கைய பிடிச்சு முறுக்குதீங்க. "என்னடி என் மேல கைய வச்சிருவியா நீ என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆளு ஜங்குக் கண்ண அப்படியே ஒரு கோவம். அவன் அப்படியே உங்கள பார்த்து அப்படியே மொறச்சிட்டு, "ஏய் பிரியா! நம்ம அவள எங்க பார்க்கணுமோ, அங்க பார்த்துக்கலாம். அவ எப்படி இந்த காலேஜ்ல அடுத்து படிக்க வரான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீ வா பிரியா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த பிரியாங்கிற பொண்ண கைய வந்து மெதுவா கூட்டு போறான். நீங்க அதெல்லாம் ஆக்சுவலி பெருசாவே நெனைக்கல. அவன் கடக்கான், அவன் என்னதான் பண்ணி கிழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி போயிட்டீங்க. இந்த சைடு அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து உட்கார வச்சுட்டு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர கூப்ட்டு, ஜங்குக் ஒரு இடத்துக்கு கிளம்புறான். "ஏய் ஜங்குக் நீ எங்க போற?" "ஏய் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டி. கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன்." "இல்ல இது காலேஜ்லேருந்து கூட்டு போறாங்க. பெரிய இஷ்யூ." "அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகாது. நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அவ அடுத்த நிமிஷம் அந்த காலேஜ்ல எப்படி படிக்கிறான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல அந்த இடத்த விட்டு போறான். போயிட்டு டைரக்ட்டா எங்க போயிருக்கான்னா, போலீஸ்ல போய் வந்து நெறையா இந்த மாரி என் லவ்வர வந்து இப்படி அடிச்சுட்டா, அவ இந்த மாதிரி ரொம்ப ரக்கட்டா பிஹேவ் பண்றா. அவளுடைய மோட்டிவே வேற மாதிரி இருக்கு. இதனால என் லவ்வருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படி சொல்லிட்டு பிளான்னு நெறைய சொல்லி எழுதி, நெறைய இன்ஃப்ளூயன்ஸ புடிச்சு, நெறைய காசு செலவு பண்ணி, உங்க பேர்ல ஒரு எஃப்ஐஆர போட வச்சுட்டான். இப்போ வந்து எப்படின்னா, எஃப்ஐஆர் போட்டா காலேஜ்ல படிக்க முடியாது. அப்படிங்கிறதால காலேஜ்ல வந்து கிளின்னு உங்கள கிழிக்கிறாங்க. "நீ இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பேன்னு நான் நெனச்சே பார்க்கலம்மா. என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? இதுக்கு மேல உன்னால இந்த காலேஜுக்கு நாங்க சீட்டு குடுக்க முடியாது. உன்னால படிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில டிசியே எடுத்து குடுத்துட்டாங்க. அவ்ளோதான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கண்லருந்து கண்ணீரா வருது. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா விசாரிக்கும்போது தான் தெரியுது, யாரு உங்களுக்கு பேரு எஃப்ஐஆர் குடுத்தா? இந்த மாரி பெரிய விலைய யார் பண்ணா? அப்படின்னா ஃபுல்லா தெரிஞ்சது ஃபுல்லா ஜங்குக் பேரு தான். அவங்க அம்மா, அப்பா அதுக்கப்புறம் தான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பிரின்சிபல் கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. எவ்வளவோ காசு தரேன்னு சொல்றாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க பொண்ணால கண்டிப்பா இது வந்து இனிமேல் கன்டின்யூ பண்ணவே முடியாது. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆக்சுவலி சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு செம்ம காண்டாறிட்டு. அதனால உங்க அப்பா அப்படியே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட ஆக்சுவலி உங்க வீட்ல கேட்கவே இல்ல. நீங்க வந்து பயங்கரமா அழுறீங்க. சொன்னோம்லப்பா, அவன் தான் காரணம். நான் அவள புடிச்சு தள்ளிலாம் அந்த அளவுக்குலாம் நான் ஃபோர்ஸா தள்ளி விடலப்பா. எப்ப பார்த்தாலும் அவ தான்ப்பா என்ட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. அப்டின்னோனே, டக்குன்னு ஒரு செகண்ட் உங்க அப்பா உங்ககிட்ட கேட்குறாங்க. "நீ இப்போ சொல்லுமா, உன்னைய படிக்கக்கூடாதுன்னு சொன்ன அவள, நான் அந்த காலேஜ்ல நான் படிக்க விடாம பண்றேன்." அப்டின்னோனே, நீங்க ஒரு செகண்ட் உங்க அப்பாவ பார்த்து கேட்குறீங்க. "இல்லப்பா, படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுக்கிற விஷயம் கிடையாது. என் படிப்பு போயிருச்சு அப்படிங்கிறதால, அடுத்தவங்க வாழ்க்கைய நான் கெடுக்கிறதுல மொற கிடையாதுப்பா. படிச்சுட்டு போட்டும் விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டே உள்ள போறீங்க. இப்டியும் உங்க அப்பா ஒரு செகண்ட் உங்கள பார்க்குறாங்க. இப்பவும் கூட அந்த பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கணும்னு உனக்கு இது கிடையாது. என் பிள்ளைய நெனச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. இந்த நிமிஷம் நான் சொல்றேன், நீ அந்த விஷயத்த கண்டிப்பா நீ பண்ணியிருக்க மாட்டடி." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா இப்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்க அப்பா ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நெறைய காசுலாம் குடுத்து, உங்கள வந்து வேற ஒரு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு இங்க அந்த காலேஜ்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கூட நீங்க பேசல. உங்களுக்கு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஜாஸ்தி. அதுல இருக்க ஒருத்தர் கூட பேசல. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்க ஆக்சுவலி அங்கேயே கட் பண்ணிடலாம். நீங்க அதுக்கப்புறம் படிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஜங்குக்கும் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளோதான். நீங்க படிச்சு உங்க அப்பாவுடைய பிசினஸ நீங்க டேக் ஓவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்போ இருந்தே உங்க அப்பாவுடைய பிசினஸ கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சீங்க. உங்க அப்பா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதால, இப்போ ஒரு 5, 6 வருஷமாவே நீங்க அங்க உங்க அப்பா கூட ரொம்ப மோஸ்ட்லி இருக்கிறதால தான், நீங்க வந்து சீக்கிரமாவே பிசினஸ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்க. இப்படி தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஆக்சுவலி எண்ட் ஆகுது. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்க அம்மா வாராங்க. வந்து, "ஏம்மா அப்படி சொன்ன? அந்த பையன பார்க்க நல்ல பையனா தானம்மா இருக்கு. நானே ஆக்சுவலி அந்த பையன்ட்ட 2, 3 வாட்டி பேசியிருக்கேன்ம்மா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே,
அம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என் லைஃப்ல ஊடைல நான் வந்து டாக்டர் ஆயிருக்கணும். ஆனா, அதுல வந்து என் லைஃபே ஒரு நாள் வந்து சுக்கு நூறா நொறுங்கிச்சு தெரியுமா? அப்டின்னோனே, ஆமாம்மா. அந்த விஷயத்த மறக்கிறதுக்கு நாங்க எவ்ளோ படாத பாடுபட்டோம். அதுக்கு காரணம் யாரு தெரியுமாம்மா? அப்டின்னோனே, உங்க அம்மா இப்டி பார்க்குறாங்க. அந்த ஜங்குக் தாம்மா. அவன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியாம்மா? நல்லா அவனுடைய பாஸ்ட்ட போய் நோண்டி பாருங்க. அவன் வேற ஒருத்தி கூட போய் இருப்பான். எப்படி அவனோட கேரக்டருக்கு கூட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையா வந்து உட்காருவானோ, அவன் எப்படிம்மா 6 வருஷம் நம்ம அப்பா வாயிலேருந்து அவன் நல்ல பையன்னு சொல்லிட்டு எப்படிம்மா வார்த்தை வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க வந்து பேசிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த டாக் எல்லாமே உங்க அப்பாவோட காதுக்கு கேட்டுருச்சு. அவங்க அப்பா இப்படி பார்க்குறாங்க. அது ஜங்குக்கா? ஆனா, அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு ரிச் கிடையாது. நான் விசாரிச்சு பார்த்ததுல அப்படிங்கிற மாரி பேசுறாங்களே. ஜங்குக் தான் நல்ல ரிச்சா உள்ளவன. ஏன்னா, ஆக்சுவலி அப்போ வந்து அவனுடைய ஒரிஜினல் நேம் கூட ஆக்சுவலி வெளியில யாருக்குமே தெரியாது. அவனுடைய ரிஜிஸ்டர்ல மட்டும் தான் ஜங்குக்குன்னு இருக்கும். மத்த இடத்துலலாம் ஜேகே ஜேகேன்னு சொல்லி வச்சிருப்பான் போல. அப்படிங்கிறதால தான் உங்க அப்பாக்கு கூட அவனோட ஒரிஜினல் நேம் ஆக்சுவலி தெரியல. டைரக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, ஜங்குக்கோட அப்பாக்கு தான் கால் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஜங்குக் லவ் பண்ண விஷயமே அவங்க ஃபேமிலி சரவுண்டிங்ல யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. "என் பிள்ளை லவ் பண்ணானா? இல்லையே அவன் என்கிட்ட இதுவரை எதையுமே சொன்னது கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஜங்குக்கோட ரூமுக்கு போயிட்டு, ஜங்குக் இப்படியே ஒரு மாரி நிக்கிறான். "டேய் உண்மைய சொல்லு. என்னாச்சு? நீ வேற ஏதோ பிள்ளைய லவ் பண்ணியாடா?" அப்படின்னோனே, ஜங்குக் இப்படியே பார்க்குறான். "ஆமாப்பா, நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அது என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல அந்த பொண்ணு என்னைய ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாப்பா. சரிடா, என்னடா ஆச்சு? ஒயன நீ பார்த்துருக்கியாடா? அப்படின்னோன தான், ஆக்சுவலி அதே ஃப்ளாஷ்பேக்க ஜங்குக்கு வந்து அவனோட சைட்லேருந்து சொல்றான். இந்த மாரி அவ வந்து ரொம்ப பிரச்சனை பண்றா, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருந்தான். அந்த பொண்ணு பேர்ல எஃப்ஐஆர்லாம் நான் நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நான் பண்ணுனேன்னு சொன்னோனே, ஜங்குக்கோட அப்பா செவுட்லயே ஜங்குக்க அடிக்கிறாங்க. இதுவரை நம்ம ஃபேமிலில யாருமே இப்படி பண்ணதில்லடா. ஒரு வார்த்தையிலே நம்ம மொத்த ஃபேமிலியோட டோட்டல் ரேஞ்சையே நீ குறைச்சிட்டல்ல. இவ்ளோ நாள் யாருமே நம்ம ஃபேமிலிய பத்தி, இந்த ஃபேமிலி இப்படி கிடையாது. இப்படி அப்படின்னு பேசுனது கிடையாது. நம்ம ஃபேமிலியா யாருக்குமே கெட்டது நெனைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்கடா. ஆனா இந்த நிமிஷம் நீ பண்ணுன விஷயம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னோனே, சரி சரி மேல சொல்லு. அப்ப இன்னுமே நீ அந்த பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஒயனுக்கு ஓகே சொன்னது, நீ அவ்ளோ கேவலமானவனா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவம் வருது. அது எப்படிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? என்னைய பார்த்து எப்படிப்பா அந்த வார்த்தையே சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஜங்குக்கு அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றான். ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம், அந்த பொண்ணு ஆக்சுவலி பயங்கரமா சிரிக்குது. ஜங்குக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு, அந்த பொண்ணு செம்ம ஹேப்பியா அந்த காலேஜ்லாம் ஆக்சுவலி போகுது. அப்படியே ஒரு 4, 5 மந்த் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி நல்லா தான் போயிருக்கும் போல. ஆனா, அந்த அந்த பொண்ணு ஆக்சுவலி எப்படின்னா, கொஞ்சம் மனி மைண்டடா இருக்கிற பொண்ணு போல. ஜங்குக்கு வந்து ரொம்ப ரிச்சா உள்ளவன் கிடையாது. நானே சொல்லியிருப்பேன், ஜங்குக்கு ரிச்சுன்னு சொல்லிட்டு வெளில காட்டியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கு தான் பெரிய ரிச் அப்படிங்கிறதே நம்ம வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு, அப்போ அவளுக்கு நம்ம சர்ப்ரைஸா ரிவீல் பண்ணுவோம். நம்ம இவ்ளோ பெரிய ரிச்சுன்னு சொல்லிட்டு. அவ நம்மள மட்டும் தானே லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஜங்குக்கு நெறைய கனவுகள் கண்டிருப்பான். பட் ஆனா, அந்த பொண்ணே இருக்கிறது ரொம்ப மனி மைண்டடா இருக்கு. ஜங்குக் ரொம்ப கண்ட்ரோல் பண்றான். கொஞ்சம் கூட எனக்கு காசு செலவு பண்ண தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த காலேஜ்லயே அவ செகண்ட் இயர் படிக்கும்போது, தேர்ட் இயர்ல படிக்கிற ஒரு பையன். அந்த பையன் கூட சேர்ந்து பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப சுத்துறா. ஜங்குக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அந்த பையன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா போல. ஒரு லிமிட்டுக்கு மேல ஜங்குக்கு கண்லயே ஆக்சுவலி 2 பேரும் பட்டுட்டாங்க. அவன் போய் அவன் ஃபோன் பண்றான் போல ஆக்சுவலி. "டேய் டேய் டேய் நான் நான் வீட்ல இருக்கேன்டா. நான் இப்போலாம் என்ட்ட பேச முடியாது." அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன வச்சுட்டா. ஆனா, ஆக்சுவலி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பையனோட கைய புடிச்சு கொழஞ்சு கொழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு, கடகடன்னு வந்து அந்த பொண்ணோட செவுட்லயே ஒரு அடி அடிச்சுட்டு, "நான் உன்ன எவ்ளோ நம்புனேன் தெரியுமாடி? எனக்கு எவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா?
அப்படின்னோன்னே, என்னடா துரோகம் பண்றது? ஆமாடா, எனக்கு தேவை காசு. எனக்கு தேவை நல்லா சுத்தணும். எனக்கு அதுதான்டா தேவை. உன் கூட எனக்கு இருந்து என்ன? இப்ப எப்படியும் நீ வச்சிருக்க பணத்துக்கு நம்ம 2 பேரும் வேலைக்கு போனா தான் நான் ரிச்சா இருக்க முடியும். ஆனா இவன்கிட்ட இருக்க ரிச்ச வச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லா ரிச்சா இருக்கலாம்டா அப்படின்னோனே, ஆக்சுவலி ஜங்குக்க கம்பேர் பண்ணும்போது அந்த பையன் ரொம்ப கம்மி தான். இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே ஜங்குக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்ல? விசிட்டிங் கார்டு மாரி தூக்கி அந்த பொண்ணு மூஞ்சில எறியுது. "நான் யாரு தெரியுமாடி ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இப்படி ஷாக் ஆயி பாக்குது. "நான் யார் தெரியுமா? நான் எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்க தான் வச்சு ரிவீல் பண்றான். அந்த பொண்ணு அப்புறம் "ஜங்குக்" அப்படிங்குது. "அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உன் லிமிட்ல நீ இருந்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா ஒரு வார்த்தை. என் லைஃப்ல நான் இவ்ளோ பெரிய ரிச்சுன்னு சொல்லிட்டு நான் எப்ப ரிவீல் பண்ணணும்னு நெனச்சேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னக்கூட்டி, உன்னைய மகாராணி மாரி வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு. ஆனா, நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த இடத்துலயே பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கும் ஆக்சுவலி ஒரு விஷயத்த ஆக்சுவலி ரிவீல் பண்றான் போல. ஆமாப்பா. ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயமும் அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவ விழுந்தது வந்து அவ வந்து பிரியா வந்து தானா தானா தான் போய் விழுந்தா. இது எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நான் கொஞ்சம் வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னா, அவ இப்படி விஷயங்கள் பண்ணுனா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கெடைச்சிது. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்புறம் தான் நான் என்னோட ஃபேமிலி சரவுண்டிங் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க எவ்வளோ பெரிய ரிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி சொல்லப்போனா நமக்கு ஈக்குவலா உள்ள ரிச்சா உள்ளவங்க தான். ஆனா அவங்க நெனச்சிருந்தா பிரியாவ அந்த காலேஜ்ல படிக்க முடியாம என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. அப்பவுமே எனக்கு தெரிஞ்சுது அவங்க எப்படிப்பட்ட ஆள்க. இப்படிப்பட்ட ஒருத்தங்கள நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அந்த குற்ற உணர்ச்சிக்காக தான் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் நான் தெரியுமாப்பா? அதனால தான் என்னமோ என் லைஃப்ல எனக்கு இப்படி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்ப இருந்து நான் யாரையுமே லவ் பண்ணதே இல்ல. ஆனா சத்தியமா எனக்கு ஒயனோட அப்பா வந்து இவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அங்கிள வந்து எனக்கு இந்த 6 இயர்ஸா தானப்பா தெரியும். எனக்கு சத்தியமா தெரியலப்பா. ஆனா, அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிள் வந்து நம்ம கூட பேசினாங்க, வச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு இதுல என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியலப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாரி நிக்கிறான். நம்ம கையிலயும் ஒண்ணும் இல்லடா. கல்யாணங்கிறது யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியலடா. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆக்சுவலி எப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஃபோன்ல தான் இருக்கிறாங்க போல. என் பிள்ளைட்ட பேசுறத நீயே கேளு அப்படி சொல்லிட்டு, அந்த ஃபோன்ல இருக்கிறது ஃபுல்லாமே கேட்டது ஃபுல்லாவே உங்க அப்பா கேட்டுட்டாங்க. உங்க அப்பாவுக்கு என்னன்னா, ஜஸ்ட் ஒரு பாஸ்ட்டு. அது ஒரு சின்ன வயசுல அவன் அப்படி பண்ணிட்டான். அதுக்காக ஃப்யூச்சர வந்து நம்ம கெடுத்துக்கிட முடியாது. நான் ஜங்குக்க பார்த்த வரைக்கும் அவன் நல்ல பையன் தான். அவன் லவ்வருக்காக அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான். இதே இது என் பொண்ணு அவனுக்கு ஒய்ஃபா போயிட்டானா, இத விட டபுள் மடங்கு தான் அவன் செய்வான். அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு துளி கூட இந்த ஜங்குக்கு விட்டு குடுக்கணும் சுத்தமா மனசு இல்ல. அப்படிங்கிறதால டக்குன்னு ஃபோன் வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க. வெளில வந்து, "என் பையன் சொன்னத நீ கேட்டு பார்த்தல்ல? இப்போ நீ என்ன சொல்ற? உன் முடிவுல தான் இருக்கு." அப்படின்னோனே, "என் முடிவு என்ன முடிவு? நான் முடிவு பண்ணது தான். எங்க வீட்டு மாப்பிள்ளன்னா அது ஜங்குக் தான். என் பிள்ளை நோ சொன்னாலும் நான் அவள எஸ் சொல்ல வப்பேன்." அப்படின்னோனே அவங்க அப்பா இப்படி அது யோசிக்கிறாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா, அவ வாழ போறது அவங்க 2 பேரும் தான். அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் ஜங்குக்கோட அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல பொய்யனோட லைஃப்ப இவன் நாசம் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதால என்ன பொறுத்தவரைக்கும் இந்த முடிவு கரெக்ட்டு தான். அவளோட லைஃப்ப திருப்பி நல்ல விதமா பார்த்துக்கிட்டு, அவள ஹாப்பியா வச்சுக்கிடுறது அவனோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்க பார்த்து பேசுறாங்க. ஆக்சுவலி ஜங்குக்கும் பக்கத்துல தான் நிப்பான் போல. அவங்க அப்பா சொல்றத கேட்குறான். அப்படியே அப்புறம் ஃபோன அப்படியே வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் கன்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா எப்படி சங்குக்க பார்க்குறான். சங்குக் பார்த்து சொல்றான், "நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா நான் அவள.
நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவள ஹாப்பியா வச்சுக்கிடுதேன்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, வச்சுக்கிடுதேன்னு இல்ல, வச்சுக்கிடணும். நீ தான் அவள ஹாப்பியா இன்னுமே அவன் என்ன சொல்றான், என் வீட்டு மாப்பிளனா அது ஜங்குக் தான்னு சொல்லிட்டு சொல்றான். அவனோட நம்பிக்கைய நீ என்னைக்கும் பொய்யாக்கிறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறாங்க. அப்புறம் இப்படி ஜங்குக் இப்படி பார்க்குறான். ஐயோ! இன்னும் என் லைஃப்ல என்னென்ன ட்விஸ்ட்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு எப்படி சொல்லனா, அப்படியே வேலைக்கு போறான். அவனுக்கு மண்டை கொடச்சலாவே இருக்கு. ஐயோ! என்னடா இது? அப்படிங்கிற மாதிரி. இத யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணலனா, என் மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டுங்கும்போது, அவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்றான். "டேய் மச்சான்" அப்படின்னோனே, "என்னடா திடீர்னு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? இது ஆஃபீஸ் டைம் வேற. நான் கால் பண்ணா கூட சார் எடுக்க மாட்டீங்க. பிஸி பிஸிம்பீங்க." "ஏய் எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா முடியலடா" அப்படின்னோனே, "ஏய் என்னடா சொன்ன? போதையில இருக்கியா?" "ஏய் அப்படிலாம் இல்லடா. நான் சொல்றத கேளுடா." "சரிடா கேட்குறேன். என்னன்னு சொல்லு. உனக்கு ஒயன தெரியும்லா?" "ஆ ஆமா. உன் ஆளோட எனிமி தானே?" "ஏய் அவள என் ஆளுங்க." "ஆ சாரிடா. உன் எக்ஸோட எனிமி தானே?" "ஆமாடா. அவ தான் என் ஒய்ஃப் ஆக போறாளான்னோனே" அந்த பையன் "எத?" அப்படிங்கான். அந்த பையனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்னடா சொல்ற? அசால்ட்டா அவ தான் உன் ஒய்ஃப் ஆக போறான்னு சொன்னேன். அவன உன்ன சட்னி ஆக்கிருவா தெரியும்ல?" அப்படின்னோனே, "அட போடா! அத தான்டா நெனச்சு எனக்கு இதா இருக்கு. அன்னைக்கு நான் அவள ஒரு அடி அடிச்சேங்கிறதுக்காக பதிலுக்கு அவ என்னைய 2 அடி அடிச்சவாடா. என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து பையன் கொஞ்சம் பயத்திலே தான் இருக்கான். எங்க வீட்லயும், அவங்க வீட்லயும் எனக்கும் அவளுக்கும் தான்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். சரிடா மச்சான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதுவே சிரிக்கிறான். "என்ஜாய் பண்ணுடா" அப்படின்னோனே, "டேய் நான் இப்ப மட்டும் உன் முன்னாடி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த வார்த்தை சொல்றதுக்கு உன் வாயே அடிச்சு உடைச்சிருப்பேன் தெரியுமா? நான் இருக்கிற காண்டுக்கு சரிடா மச்சானா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம காண்டாயிட்டு ஃபோனை வச்சுட்டான். அந்த பையனுக்கு செம்ம சிரிப்பா வருது. லைஃப்ல இப்படி ஒரு ட்விஸ்ட்டு எவனுக்கும் வராதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உங்கள வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கெல்லாம் தெரியாது. நீ அவன தான் கல்யாணம் பண்ணுவ. ஏதோ லைஃப்ல அப்படி நடந்து போச்சு. எல்லாரும் சின்ன வயசுல வந்து தப்பு பண்றவங்க தான். அதுக்குன்னு இதுவரைக்கும் தப்பு பண்ணுவாங்களா? இந்த விஷயம் தான் நான் ஃபுல்லாவே கிளாரிஃபை பண்ணியாச்சு ஜங்குக் கிட்ட. அவன் இப்போலாம் லவ் பண்ணலையாம். அது அவனோட பாஸ்ட்ல நெறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஃப்யூச்சர் வந்து டிசைட் பண்ண முடியுமா? ஆனா மேரேஜ்ன்னு பண்ணா அவங்க வந்து கரெக்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா நான் இந்த 6 இயர்ஸ் நான் ஜங்குக்க பார்க்குறேன். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜங்குக்க விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்க அப்பா அவ்வளோ பிடிவாதமா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கும் ஜக்குக்கும் என்கேஜ்மெண்ட் டேட்டு மொதற்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி நடக்குன்னா, ஒரு ஷிப்புல நடுக்கடல்ல. ஏன்னா நானே சொல்லியிருப்பேன், உங்க வீட்லயும் ரிச்சு, ஜங்குக்கோட வீட்லயும் ரிச்சு. உங்க வீட்ல நீங்க ஒரே பொண்ணு. அப்படிங்கிறதால உங்க வீட்லயும் கிராண்டா தான் நடக்கும். ஜங்குக்கு வீட்ல அவன் கடைசி பிள்ளை. அப்படிங்கிறதால அதுவும் கிராண்டா தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்படி தான் உங்களுக்கும் எப்படின்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. காண்டுல உட்காந்துருக்கீங்க. என் லைஃப்ல நான் எவன் மூஞ்சிலயே முழிக்கக்கூடாது சொல்லிட்டு நான் நினைக்கிறேனோ, அவனுக்கு இப்ப என்னைய கல்யாணம் முடிச்சு குடுக்குறாங்க பார்த்தீங்களா, எங்க அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்புலயே தான் இருக்கீங்க. உங்கள வந்து ரொம்ப கிராண்டா ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கு தான் அந்த ஸ்டேஜுக்கு வாரான். அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப்டர் உங்கள ஆக்சுவலி ரொம்ப அழகா ஒரு பிரின்சஸ் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நீங்க எப்படி நடந்து வாரீங்க, அப்படியே ஒரு செகண்ட் ஜங்குக்கு வந்து உங்கள வந்து எப்படி சொல்லனா, ஒரு மாதிரி எப்படின்னா உங்களுடைய பியூட்டில பையன் அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறான். வச்ச கண்ணு எடுக்காம அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க ஸ்லோவா நடந்து வாரீங்க. உங்க ஃபேஸ் காண்டுல தான் இருக்கு. கடுப்புல தான் இருக்கீங்க. அப்படியுமே அவன் இப்படி பார்க்குறான். நீங்க அந்த படி ஏறி வரும்போது கூட இப்படி அவன் வந்து கைய நீட்டுறான். நீட்டிட்டு இப்படி இப்படி ஒரு மாரி மூஞ்ச திருப்புறீங்க. உங்க அப்பா உங்கள பார்த்து இப்படி மொறைக்கிறாங்க. அதனால டக்குன்னு உங்க கைய ஜக்கு கிட்ட குடுக்குறீங்க. அதனால நீங்க ஸ்டேஜில ஏறி நிக்கிறீங்க. உங்க பேரே ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 பேர் வெட்டிங்குமே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கிராண்டா தான் நடக்குது. அப்படி ரிங்லாம் மாத்த சொல்றாங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்களா? அப்படிங்கிறதால.
அப்படியே ஒரு பெரிய பெரிய பார்ட்டி மாதிரி அவ்வளோ கிராண்டாக நடக்குது. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவன் பக்கத்தில் நிற்கிறதுக்கே உங்களுக்கு காண்டா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் போய் நிற்கிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட பேசி பார்க்கலாம், கொஞ்சமாச்சு சமாதானம் ஆகுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் அப்படிங்க நீங்கள் எப்படி திரும்புறீங்க அந்த வாய்ஸை கேட்டவுடனே. நீங்கள் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஜங்குக்கு டக்குன்னு உங்கள் கையை க்ராப் பண்ணி பிடிக்கிறான். இப்போ பாரு, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. பாஸ்ட்டை வச்சு ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீயும் நானும் வாழணும்னு சொல்லிட்டு 2 குடும்பமும் நினைக்குது. நீ அதுக்கு இதாக இருக்கணும். நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ குழப்பி போட்டுட்ருக்காத. நீ ஏன்டா பேச மாட்ட? என் லைஃப் வந்து இழந்துக்கிட்டது நான் தான். இங்கே இருக்கவங்க யாரும் கிடையாது. நீ யாரு? நீ எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்ட கேரக்டரு? அதான் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீயும் அவளும் ஒட்டிக்கிட்டு தானே அலைவீங்க. எப்படி உங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு? எனக்கு நீ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது கூட எனக்கு சத்தியமாக நம்ப முடியலடா அப்படின்னு ஒன்று. ஜங்குக் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, ஆக்சுவலி நீங்கள் வந்து போட்டுன்னு சொல்லியிருப்பேன். அந்த நீங்கள் வந்து வெளியில் தான் வந்து நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் தண்ணி தான், கடல் தான். கரெக்டாக வந்து அந்த இது ஒரு எப்படி கைப்பிடி மாதிரி மேலே வர இருக்கும் பார்த்தீங்களா? உங்களை வந்து 2 சைடு லாக் பண்ணுறான். அவன் உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி நெருங்கி வாரான். நீங்கள் ஒரு செகண்ட் இப்படியே பார்க்க, இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் ஆனால் அவங்களால அவனை புஷ் பண்ண முடியல. அவன் ஒரு செகண்ட் உங்களே பார்த்து, நான் இப்போவும் சொல்லிட்டேன், அவள் என்னோட பாஸ்ட். எப்போவுமே என்னுடைய பாஸ்ட்டை வச்சு என் ஃப்யூச்சரை இழுக்காத. என்னோட ஃப்யூச்சர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடு. அதனால் நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என் கூட எப்படி ஹாப்பியாக ரன் பண்ணலாம் லைஃப்பை, அதை மட்டும் யோசி. தேவையில்லாமல் யோசிக்காத அப்படின்னோடனே டக்குன்னு ஜங்கு கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நான் கேட்குற ஒரு விஷயத்துக்கு நீ ஆன்சர் பண்ணுவியா அப்படின்னு. என்ன பண்ணணும்? உனக்கும் அவளுக்கும் எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னோடனே ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து உண்மையை சொல்ல மாட்டேக்கான். எப்படின்னா, இப்படி அந்த பொண்ணு வந்து இவனை ஏமாத்திட்டு அப்படிங்கிற உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு பையனுக்கு ஒரு சின்ன பயம். அப்படிங்கிறதால 2 பேருக்கும் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அவன் நான் சொல்கிறத கேட்கல. அதுக்குனால எனக்கும் அவளுக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோடனே, எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. அவள் தான் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு பின்னாடிலாம் திரிஞ்சா, அவள் எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டா? அதுவும் நீ இவ்வளோ பெரிய ரிச்சுன்னு சொல்லிட்டு அவள் உன்னைய விடுவாளோ? யார்கிட்ட யார் காதில் நீ பூ சுற்றுறன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில ஜங்குக்கு. ஆனால் நான் சீரியஸாக நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன்டா என்ன நடக்குது சொல்லிட்டு. இவ்வளோ ஃபேமிலி நீயும் நானும் வாழணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதே ஃபேமிலி, அதே என் அம்மா அப்பா ஒரு நாள் உன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட நீ வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவே உன்கிட்ட இருந்து என்னைய கூட்டு போவாங்கடா. நான் அப்படி கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போகிறீங்க. அப்போது மேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் போல். நீங்கள் இப்படி பேசிட்டு போனதில் டக்குன்னு அவங்க மேலே நீங்கள் வந்து கொட்டிட்டீங்க. அவங்க வந்து ஜூஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க போல். அவங்க மேலே இடிச்சிட்டிங்க. உங்களுடைய கெவுனில் ஆக்சுவலி கொஞ்சம் தள்ளி தான் கொஞ்சம் கீழே லைட்டாக பட்டுருச்சு போல். அவங்க ஒரு செகண்ட் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ரிச்சி. நீங்கள் ஆனால் ரொம்ப கூலாக இல்லைங்க இல்லை பரவாயில்லங்க பரவாயில்லங்க, அவங்க தொடச்சிலாம் விடுங்க. இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் வயசானவங்க மாதிரி இருக்கீங்க, ஏங்க இப்படி? அல்ல பரவாயில்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ காண்டாக பேசினாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கூலாக இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஷ்யூ வாங்கிட்டு நீங்கள் அழகாக அதை தொடச்சிட்டு நீங்கள் அங்கே கொண்டு எப்படி சொல்ல நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு இப்படி ஒரு செகண்ட் அப்படியே உங்களே பார்க்குறான். என் லைஃப்பில் கடவுள் எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு ஒயன். இந்த லைஃபு யார் சொன்னாலும் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லைஃப்பை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இனிமேல் என்னையும் உன்னை யாராலையுமே பிரிக்க முடியாதுடி. நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி யோசிக்கிறான். அப்புறம் வந்து இந்த சைடு டேய் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறான். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படி முடியுது. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் அந்த சைடு ஆக்சுவலி ரொம்ப கிராண்டாகவே ஆக்சுவலி முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் கட்டுப்புல தான் அந்த பூவெல்லாம் ஆக்சுவலி பிச்சு எறியறீங்க. உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் துள்ளி கூட விருப்பம் இல்லை. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கல்யாணம் நின்றுமா? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. அவன் ஃபேஸை பார்க்க பார்க்க எனக்கு அவளோட ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது.
எனக்கு அவளையும் பிடிக்காது. அது இவன் இவன் பண்ணதை என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே உங்களுக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. அது யார்டா அது புது நம்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிங்க. ஹலோ அப்படின்னோடனே அந்த வாய்ஸை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அது ஜங்குக்கோட வாய்ஸ் தான். இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க? வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன். சரி, ஒழுங்காக வேறு எதையும் யோசிக்காமல் இப்போவும் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு ஓயன். லைஃப் ஃப்யூச்சர் வேறு. நான் என்ன சொல்கிறேன், நீ உன்னோடைய ஃப்யூச்சரில் நீ வாழலாம். உன் இஷ்டப்பட்டபடி நீ எப்படினாலும் வாழலாம். நான் உன்கிட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் உன்கிட்ட கேட்குற ஒரே ரிக்வெஸ்ட் அதுதான். என்னுடைய பாஸ்ட்டை வச்சு பற்றும் என்கிட்ட பேசாத, அதை பற்றி நினைக்காத. ப்ளீஸ் டி, கொஞ்சமாச்சும் என்னைய புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். நான் ஏன்டா அதை மறக்கணும்? உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் இன்சிடெண்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது என் வாழ்க்கை. அது உனக்கு தெரியுமா? நீயும் அவளும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையே மொத்தமாக அழிச்சிங்க அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு மறுபடியும் தள்ள கை வச்சுட்டு, ஐயோ எங்கே எந்த விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கணும், மறுபடியும் அந்த விஷயத்துலேயே நிற்கிறாளே அப்படின்னோடனே, இங்கே பாரு ஒயன், இப்போ நீ இந்த விஷயத்த மறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுனா நீ இந்த விஷயத்த மறப்ப அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி பார்த்துட்டு நீ என் லைஃப்பை விட்டு போயிரு, நீ என் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் என்னால் முடியாதுடி. உனக்கும் எனக்கும் இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. பொதுவாக சொல்லிடுவாங்க, என்கேஜ்மெண்ட் ஆகிட்டனாலே ஒருத்தவங்க பாதி ஒய்ஃபும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் எதை வேணாலும் ஒருத்தன் விட்டு கொடுக்கலாம். ஆனால் அவன் ஃபேமிலியை மட்டும் எதுக்காகவே விட்டு கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நீ அதை தவிர வேறு எத்தனாலும் கேளு, நான் உனக்காக செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு. அப்போ ஃபஸ்ட்டு முட்டு ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிட்டீங்க. ஜங்குக்கு டக்குன்னு சிரிவு வந்துருச்சு. பரவாயில்ல, இவ திட்டினா கூட நல்லாதாயா இருக்குது, லவ் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சுட்டே வைக்கிறான். அப்புறம் இந்த சைடு நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே ஒரு 2 days ஆகுது. நீங்கள் 2 days ஆக்சுவலி ஒருத்தவங்களுடைய நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அது யாருன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் பல வருஷமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பா. பட் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. அவள் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அதனாலே அவளோட நம்பரை நீங்கள் டக்குன்னு சர்ச் பண்ணி எப்படியோ ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாலேயோ எப்படியோ அவளோட ஐடி எடுத்து அவளுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி நான் ஒய்யண்டா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னோட நம்பர் தர முடியுமான்லாம் கேட்குறீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ண 5 minutesல அந்த பொண்ணு அசிங்கமாக திட்டி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுது. அப்படியே பைத்தியம் லூஸு, உசுரோடு இருக்கியா, இவ்வளோ நாள் எவ்வளோ வாட்டி பேசணும்னு நினச்சா அப்படி இப்படி திட்டுறதா இருந்தால் அப்புறமா பேசிட்டு தயவு செய்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுனோடனே அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் தருது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறீங்க. அந்த பொண்ணு கேட்குது, ஆமாம் மேடம், என்ன திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன் அப்படின்னோடனே, என்னடி, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னோடனே, ஆக்சுவலி உங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்து மொரட்டு ஷாக்கு, இவன் ஜங்குக் தானடி, அந்த பிரியாவோட ஆள் தானே அப்படின்னோடனே, இவன் தாண்டி, இவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எப்படி உனக்கும் அவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்சுவலி சொல்கிறீங்க. ஐ மீன் எந்த விஷயத்துல இவன் மாப்பிள்ளை பார்க்க வந்ததுலேருந்து எங்கள் அப்பா கெட்டினா இவனை தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லிருக்கும் போது அப்புறம் கேட்குறீங்க, இவன் பிரியா கூட இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானான்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக நியூஸ் தேவடி அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரியாங்கிற பொண்ணு சொல்லுது. சரி, உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சுவலி சொல்கிறா, பிரியாவுக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுடி அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற? ஆமாம், ஆக்சுவலி அந்த பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 4 years அந்த பொண்ணு என்னமோ தான் பெரிய காலேஜில் பெரிய இது மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா. நாங்கள் எல்லாருமே ஒதுங்கிட்டோம். ஏன்னா எங்களுக்குமே கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்லனா பயம் ஆயிடுச்சுன்னே சொல்லிக்கலாம் அந்த பொண்ணை பார்த்து.
ஏன்னா, அவன் நீயே எவ்வளோ பெரிய ஆளு. உன்னையே அந்த அவங்க வந்து அசால்ட்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கலாம் அதில ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உண்டு, எங்க படிப்பு உண்டுன்னு சொல்லிட்டு மாறிட்டோம். ஆனா, அந்த காலேஜ்லயே அந்த பொண்ணு ரொம்ப பெரிய கெத்தா மாறிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா பசங்களும் அவகிட்ட பேசுறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. அப்படி ஒரு பையன அவ புடிச்சா. அது வந்து இவ செகண்ட் இயர் படிக்கும்போது, அவன் தேர்ட் இயர் படிச்சான்னு நெனைக்கிறேன். ஆனா, அது தெரிஞ்சு ஒரு வாட்டி ஜங்குக்கு இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லா இவன் கூட தான் சுத்துறா. ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஒரு கேம் ஆக்சுவலி வெளில கூட்டு போனாங்கடி. ஆனா, இவங்க 2 பேரும் செம்மையா சுத்துனாங்க. நாங்க அப்போ விசாரிச்சு பார்த்ததுல, இவ வந்து ஜங்குக் கூட பிரேக்கப் பண்ணிட்டா. பிரேக்கப் பண்ணிட்டு தான் இவன் கூட கமிட் ஆயிருக்கா. அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கடி. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் ஜங்குக்க வந்து நான் பார்த்தேன். எங்க வச்சு பார்த்தேன் அப்படின்னா, அவள் ஆக்சுவலி வெளில போய்கிட்டு இருந்திருப்பா போல். அப்போ வந்து அங்கே ஜங்குக்கு நின்றுட்டு இருந்திருப்பான் போல். அப்போ வந்து நான் அவனை பார்க்காத மாதிரி தான் போனேன். பட் ஆனால் ஜங்குக்கு வந்து என்னை ஞாபகம் வச்சுருந்து என்னை கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் வந்து டைரெக்டாக போனேன். போயிட்டு என்ன சொல்லுங்கள், இப்போ என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னோடனே, இல்ல ஒயன் எங்க படிக்கிறா? எந்த காலேஜ் படிக்கிறாளா? அப்படின்னோனே, அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? அடுத்தவங்க லைஃப அழிக்கணும் அப்படின்னா தான் நீங்க ஆளா வந்து நிப்பீங்களே! அப்படின்னு சொல்லியிருப்பா போல. இல்ல நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் அவள நம்பி நான் இவ்வளோ பெரிய விஷயத்துல நான் இறங்கியிருக்க கூடாது. இதனால அவளோட படிப்பே போயிருச்சுன்னு சொன்னம்போது எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, அப்புறம் தான் அந்த பிரியாங்கிற பொண்ணு சாரி உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி கேட்டிருப்பா போல. ஆமாம் நீங்களும் பிரியாவும் கமிட்டட் தானே, அவ ஏன் இப்போ இன்னொரு பையன் கூட சுற்றுறா, அந்த பையன் கூட தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அது எங்கள் 2 பேருக்கும் நடுவில் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போயிருப்பான் போல். இது வந்து நடந்தது ஜங்குக்கு வந்து அந்த இந்தியாவில் வந்து லாஸ்ட் நாள் இருந்த அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு, இந்த மாதிரி நீங்கள் காலேஜ் தான் படிக்கிறீங்க, சரி ஓகே அவள் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரஸ்ட்டோட தான் அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அது சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னான், இல்லடி உண்மையிலேயே ஜங்குக்கு வந்து ஒரு நல்ல பையன்தான். அவன் வந்து தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டு அவனை இப்படி பண்ண வச்சுட்டா. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு சொல்லப்போனால் ஜங்குக்கு நல்ல பையனாக இருக்கிறதால நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணுறத பற்றி நீ தப்பு கிடையாது அப்படின்னோடனே, ஏய் நீ மட்டும் ஃபோனை வைக்கிறியா, நீ என்ன அவனோட ராமாயணம் பாடுதியா, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது, எனக்கு அவனுக்கும் செட் ஆகாதுடி அப்படின்னு ஆக்சுவலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொன்னாங்கன்னா அப்படியே நடக்கும். நீ எவ்வளோ நாள் நீ ஜங்குக்க வெறுக்க போகிற? அவன் வந்து பாசம் காட்டினா நல்லாவே பாசம் காட்டுற பர்சன் தான். எல்லாருமே சொன்னாங்க அந்த பிரியாங்கிற பொண்ணெல்லாம் அவன் எந்த லெவலுக்கு தாங்கினான்னு தெரியுமா. ஆனால் அந்த பொண்ணு அவனுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருச்சு. ஆனால் அவன் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் எதுவுமே பண்ணலை, அப்படியே விலகி போயிட்டான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ ரிச் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா என்னன்னு தெரியல. ஆனா உனக்கும் அவனோட கேரக்டருக்கும் நல்லா செட் ஆகும்டி. நீங்க 2 பேரும் நல்லா லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்க. உனக்கு ஒரு நல்ல லைஃப் தான் அவன் ஏன் அமைஞ்சிருக்கு. அப்படின்னோடனே உனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க பாரு நான் இப்பவும் சொல்லிட்டேன். நீ அவனை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதா இருந்தால் நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி டாபிக் அப்படியே மாற்றி, சரிம்மா கல்யாணத்துக்குலாம் கூப்பிடுவீங்களா அப்படின்னோடனே, கூப்பிடுறேன்டி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டிங்க. அப்புறம் இந்த சைடு வந்து அப்படியே ஜங்குக்கு சைடு வந்து கல்யாணத்துக்கு, ஏன்னா என்கேஜ்மெண்ட்டே இவ்வளோ கிராண்டாக நடக்கும்போது கல்யாணம் எப்படி கிராண்டாக நடக்காமையா இருக்கும். அவர் கல்யாணத்துக்குள்ள எல்லா வேலையுமே ஆக்சுவலி அந்த சைடு போய்கிட்டுருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து எப்படி ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்துருச்சு. நீங்கள் மண்டபத்துக்கு எல்லாமே போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து இதுவரை என்ன நடக்குதுடா லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்லேயே தான் இருக்கீங்க. உங்களை ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு எப்படி சொல்லனா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்பப்போ அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்க்குறான். அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாணத்து அன்னைக்கு அப்புறம் வந்து ஜங்குக்கு ஆக்சுவலி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவன் டக்குன்னு ஹலோ அப்படிங்கான். அங்கேருந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசுகிறாங்க. ஜங்குக்கோட கண்ணு லைட்டாக அப்படி வியர்ட் ஆகுது. ஆக்சுவலி அது பேசுகிறது யாருன்னா பிரியா தான் பேசுகிறா. அவள் ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறா. நீ எப்படி ஜங்குக்கு நீ இப்படி பண்ணுவ? நீ லைஃப்பில் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருன்னு சொல்லியிருப்பேன்.
உன்னால எப்படி ஒயன லவ் பண்ண முடியுது ஜங்குக்கு? ஒயன எப்படி ஜங்குக்கு உன்னால கல்யாணம் பண்ண முடியும்? அவ கூட சந்தோஷமா உனக்கு வாழ முடியுமா? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். உண்மதான். ஆனா நான் உன் கூட இருக்கிற வரைக்கும், நான் உண்மையா தானே ஜங்குக்கு இருந்தேன். அப்போலாம் நீயும் நானும் எவ்வளோ பாசமா இருந்தோம். நீ வந்து இப்படி இவள கல்யாணம் பண்ணா, அந்த லவ்வுக்கு நீ துரோகம் பண்ற மாரி தானே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இப்படி பேசுது. ஜங்குக்கு ஒண்ணுமே பேசல. டக்குன்னு கால கட் பண்ணிட்டான். மறுபடியும் ஃபோன் கால் அடிச்சுட்டே இருக்கு. மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் தான் நடந்துகிட்டு இருக்கு சொல்றேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாவே அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஃபோட்டோ ஷூட் போய்க்கிட்டே இருக்கு. அப்போ மறுபடியும் ஜங்குக்கு கால் வந்துட்டே இருக்கு. அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அவனால வந்து இப்ப எப்படி சொல்ல ஒழுங்கா போஸ் கூட குடுக்க முடில. அதனால நீங்க அவன் ஃபோன பார்த்து, தயவு செய்து அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி தான் பேசேன். யார் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் என்ன அந்த பிரியா கால் பண்றாளா? அப்படின்ட்டீங்க ஒரே செகண்ட்ல. சங்குக்கு இப்படி ஷாக் ஆயிட்டு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு நிமிஷத்துல பேசிட்டு வந்துருந்தேன். அப்படின்ட்டு அவன் போறான். போயிட்டு, ஹலோ ஜங்குக் இங்க பாரு ஜங்குக், நான் சொல்றத கேளு இப்ப என்னடி கேட்கணும்? என் லைஃப்ல ஒண்ணு நல்லது நடந்தா நீ விட மாட்டியா? இவ்ளோ நாள் இல்லாம, இப்போ எதுக்குடி வந்து பேசுற என்ட்ட? ஜங்குக் நான் உன்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன் ஜங்குக். நீ தான் ஜங்குக் என்னைய அவாய்ட் பண்ணிட்டு போன. ஆ நான் அவாய்ட் பண்ணிட்டு தாண்டி போனேன். நீ எவ்வளோ கேவலமானவா? நான் எதுக்குடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்கிட்ட பேசணும்? எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நாளைக்கு இதே நேரத்தில் ஒய்யன் வந்து எனக்கு ஒய்ஃபாக இருப்பா. அவளை பற்றி இவ்வளோ இதுக்கு மேலே என்கிட்ட நீ தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோயேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேசுகிறான். பேசும்போது இந்த பிரியாங்கிற பொண்ணு டக்குன்னு ஆக்சுவலி அவன் ஃபோனை கீழே வச்சுட்டு அவன் ரொம்ப பெருசாலாம் நினைக்கல. அந்த இடத்த விட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு பிரியா ஷீட் எனக்கு வந்து ஜங்குக்கு வந்து வேறு எவ்வளையாச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். கண்டிப்பாக நான் அவனோட லைஃப்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் அது அந்த இந்த ஒய்யனா இருக்கப்போ கண்டிப்பாக நான் அந்த லைஃப்குள்ளே நான் போவேன். அந்த லைஃப்பை நான் கெடுப்பேன். அவளை நான் அந்த லைஃப்பை நிம்மதியாக வாழ விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜங்குக்கும் அவளுக்கு லவ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பேரண்ட்ஸோட கன்ஸில் தான் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அவள் குழம்புன குட்டை தான். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டா போதும். அவங்க 2 பேரும் தானாக புட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு ஜங்குக்கை பற்றி நல்லாவே தெரியும். அவனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே போதும். அப்புறம் அவனே நாஸ்தி பண்ணி விட்ருவான் எல்லாத்தையும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வில்லத்தனமாக யோசிக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு எதுவுமே முடியாது. ஃபஸ்ட்டு கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் பிரிக்கிறேன். அதுக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் ஜங்குக்கு எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, எனக்கு தான் வெற்றி. ஒன்று ஜங்குக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழக்கூடாது. இன்னொன்று அவன் என்னை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அந்த வாழ்க்கை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி வில்லத்தனமாக சிரிக்குது. நான் பண்ண தப்பு. ஜங்குக் மட்டும் இவ்வளோ ரிச்சானவன்னு தெரிஞ்சிருந்தா அவனை நான் விட்டுருக்கவே மாட்டேன். என் கைக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி அந்த பொண்ணை நினச்சி கோவம் வருது. கேவலம். அப்போ இந்த காசுக்காக இந்த காசை நான் விட்டுட்டேனே. இப்போ மட்டும் நான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி யோசிக்குது. ஆனா, இந்த சைடு ஜங்குக்கு ஒரு மாரி மனசு ஒரு மாரி நெருடலாவே இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து பிரியா வந்து உள்ள வந்து ஏதோ குட்டைய குழப்புவாளோ! ஆல்ரெடி நீங்க இந்த விஷயத்தால தான் ஜங்குக்கே இருக்கிறீங்க. அவ உள்ள வந்து ஏதாச்சும் பண்ணி என்னையும் ஒய்யனையும் பிரிச்சுருவாளோ! இதில நானும் ஒய்யனும் மட்டும் சம்மந்தப்படல. 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவ வந்து எப்படியாச்சும் பண்ணான்னா 2 குடும்பமும் தூள் தூளா ஆயிரும். அதுக்கு நான் கண்டிப்பாக ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன். பிரியாவை என் பக்கம் திரும்பணும். அவள் என்ன பண்ணணும். அப்படி என்ன ஒயனை ஏதாச்சும் பண்ணணும். என் ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் அவள் வந்தா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இவ்வளோ நாள் அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லாம் நான் அவளை வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் அவளை லவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். ஆனால் அதையே அவள் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி அவள் எதையாச்சும் பண்ணுனா அப்படின்னா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எங்கள் சைடு வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் எப்படின்னா தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி
அப்புறம் வந்து மாப்பிள்ளைய கூப்பிட்றாங்க. "ஏய் மாப்பிள்ளைய வர சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து ஸ்டேஜில் வந்து உட்காருதான். அப்புறம் வந்து "பொண்ணை வர சொல்லுங்க" அப்படி சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான சாரி கட்டியிருக்கீங்க. உங்களையுமே கூப்பிட்டு வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு தாலியை ஏட்டுக்கிறான். அப்படியே தாலியை கட்டுறான். கெட்டிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி இப்படி பார்க்குறான். ஆக்சுவலி முன்னே நிற்கிறது பிரியா. அவள் வேனுக்குன்னே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி இப்படி கண்ணீரோடு நிற்கிற மாதிரி நிற்கிறா. ஜங்குக்கு இப்படியே பார்க்குறான். டக்குன்னு அவன் வந்து அவளை பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அந்த சைடு திரும்புகிறான். அப்புறம் நீங்கள் ஒரு செகண்ட் பார்க்குறீங்க பிரியா நிற்கிறத. இப்படி ஜங்குக்கை ஒரு முறைக்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் ஆக்சுவலி எப்படின்னா ட்ரையாங்கிளாக பார்க்குறீங்கன்னே வச்சுக்கலாம். 3 பேரும் மூஞ்சிய பார்க்குறீங்க. அப்புறம் அந்த விஷுவல்லாம் ஆக்சுவலி நடக்குது. அந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த வேனுக்குன்னே அழுதுகிட்டே ஓடின மாதிரி ஓடிருச்சு. நீங்கள் ஜங்குக்கு மூஞ்சில ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வருமான்னு பார்க்கிங்க. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னா, அவளை நினச்சி பிஹேவ் பண்ணல. நீங்கள் பார்த்துட்டிங்களே இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். நீங்கள் எப்படி அவன் ஃபேஸை பார்க்குறீங்க? அவ்வளோ ஃபீலிங் உள்ளவங்க போய் அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா எனக்கு என்ன இருக்க வேண்டியது தானே. இப்போ என்னைய வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் காலில் விழுந்தோமா அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் உள்ள விஷயம் எல்லாமே நடக்குது. அப்புறம் வந்து அப்புறம் ஆக்சுவலி இங்கே வந்து ஜங்குக்கோட ஒரு வீடு இருக்கும் போல். அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் எல்லா விஷுவல்லாம் கல்யாணத்துக்குள்ள எல்லா விஷுவலுமே ஆக்சுவலி நடக்குது. அப்புறம் வந்து ஃபஸ்ட் நைட் ஆக்சுவலி உங்களுக்கு ஜங்குக்கு ரெடி பண்ணுறாங்க. அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நடக்க இருந்த 1, 2 பாசிபிளும் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டாளே. ஆனால் நான் கண்டிப்பாக அந்த பிரியா மட்டும் ஏதாச்சும் என் வாழ்க்கையில் பண்ணா அப்படின்னா நான் சத்தியமாக அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைடு பால் கொண்டு வரீங்க. அதை டங்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் வைக்கிறீங்க. அவன் அந்த சகலேயுமே ஒரு செகண்ட் பயந்துட்டான். ஏன்னா அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல். என்ன பால் சொம்பே இவ்வளோ பயங்கரமாக வைக்கிறாளே கோபமாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவன்கிட்ட கேட்குறீங்க, "இது உன்னோட ரூம் தானே?" "ஆமாம், இது என்னோட ரூம்." "உன்னோட ட்ராக் சூட்டும் உன்னோட டீஷர்ட்டும் ஏதாச்சும் இருக்கா எனக்கு செட் ஆகுற மாதிரி?" "ஆ இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு அவன் கையை காட்டுறான். நீங்கள் வந்து ஆக்சுவலி அதுலேருந்து போகிறீங்க கடகடன்னு அந்த டீஷர்ட் எல்லாம் எடுக்கிறீங்க. எதுக்கு இப்போ? நான் ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டாமா? நான் இப்படியேவா படுக்கணும்? எவ்வளோ மேக்கப் போட்டு விட்ருக்காங்க, ஜுவல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு அதுவும் சேரீல வந்து தூங்குனோம்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னோடனே அவன் எப்படி பார்க்குறான். பார்த்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜுவல்ஸ்லாம் ஒவ்வொன்றா கழட்டி வைக்கிறீங்க. சங்குக்கு இப்படி ஏக்கமாக பிள்ளை பார்க்குது. நான் கழட்ட வேண்டியது அவள் கழட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்க்குறான். இப்படி அவனை பார்க்குறீங்க. என்னடா லுக்கு இங்கே விட்ற? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அங்கே ட்ரெஸ் மாற்றுற ரூமுக்கு ஆக்சுவலி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸும் அவன் ட்ராக்கையும் போட்டு வாரீங்க. அவன் அப்பவும் உங்களை குறுகுறுன்னு பார்க்குறான். "ஏய் இப்போ எதுக்குடா என்னை குறுகுறுன்னு பார்க்குற? க்கப்பா அது அது ஒன்றும் இல்லை சும்மா தானே நானும் பார்த்தேன். முட்டு படுக்கிறியா?" அப்படிங்கீங்க. இப்போ நீ என்ன சொன்ன? எல்லாத்தையும் மூடிட்டு படுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதனால் அசைவே படுத்துட்டீங்க. சரி ஓகே நம்மளும் போய் ட்ரெஸ் மாற்ற போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் ஆக்சுவலி அந்த டேபிளில் வச்சுட்டு அவன் வந்து போயிட்டான் போல். போனதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அவன் எப்படின்னா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வர அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான். இந்த சைடு அவனோட ஃபோன் அடிக்குது. அது சைலண்டில் தான் போட்டிருப்பான். என்னடா ஃபோனில் லைட் எரிய மாதிரி உருங்குது அப்படி சொல்லிட்டு என்ன ஒரே இந்த நம்பர் தான் அவனுக்கு நேத்து இருந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னோடனே, நீங்க டக்குனு ஃபோன காத வச்சுட்டு, காத வைக்கீங்க. நீங்க எதுவுமே பேசல. "ஜங்குக், இங்க பாரு ஜங்குக், நான் சொல்றத கேளு ஜங்குக். நான் பிரியா பேசுறேன் ஜங்குக். அந்த ஒயன் நல்லவ கிடையாது ஜங்குக்" அப்படின்னோடனே நீங்க அந்த சைடு, "ஆமா ஜங்குக், ஒயன் நல்லவ கிடையாது ஜங்குக்" அப்படிங்கீங்க. உடனே அந்த பொண்ணு இப்படி ஷாக் ஆகி பார்க்குது. ஆக்சுவலி இந்த பார்ட்டை நான் அந்த இடத்துலயே முடிக்கிறேன். இது 2 ஷார்ட்டா வரும்னு நானே யோசிக்கல. 1 ஷார்ட்டா முடிக்கணும்னு நெனச்சேன். அது என்கிட்ட எப்படி போச்சுன்னே தெரியல. 2 ஷார்ட்டா ஆயிட்டு. சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்ணிருவேன். ஓகே பாய்.